நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க வீட்டு சமையல். இல்லத்தரசிகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேலண்ட் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது சமையல்.com. வெளியூர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் நம்ம ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமா இல்லைனா மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அதை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் சாய்ஸ். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃப் வந்து பயங்கரமாக சமைப்பார். அதெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறது தான் நம்ம செஃப் சாய்ஸ். அடுத்தது பாட்டி வைத்தியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில டிப்ஸை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணல, பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டி வைத்தியம். ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம செக்மெண்ட்டில் தானே. நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? ரொம்ப நாள் முன்னாடி வந்தீங்க எங்கள் வீட்டு சமையலில். நம்ம நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக புதுசாக நான் சமைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது செஞ்சு காட்டணும் இல்லையா? நான் இந்த மாதிரிலாம் சமைச்சு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கள் வீட்டு சமையலில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று ஸ்பெஷலாக சமைச்சிங்க, அடுத்து இப்போ வந்திருக்கீங்க மறுபடியும் இன்னொரு ஸ்பெஷல் ஏதோ ஒன்று சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மக்களுக்காக என்ன சமைக்க இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து யுகாதிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்க போகிறேன். யுகாதி? ஆமாம், யுகாதி தெலுங்கு நியூ இயர். ஓகே. தமிழ் வருஷ பருப்பு அது மாதிரி. ஓகே, அந்த மாதிரி தெலுங்கு யுகம் தான் இயர், ஆதினா பிகினிங். அப்படியா? பரவாயில்ல, வந்தது தெலுங்கு கற்றுக்கிட்டேன். ஸோ நாங்களும் தெலுங்கு தான். ஸோ யுகாதிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். யூஸ்வலாக கேசரி பண்ணுவோம். அந்த கேசரியை நான் வந்து திணையில் பண்ணி திணை பைனாப்பிள் போட்டு கேசரி பண்ணி கொடுக்குவோம். ஓகே. அது நம்ம வந்து ரெகுலராக இல்லாத அந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா? வேறு டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட் இல்லை, யூஸ்வலாக வந்து கேசரி ரவா இல்லைன்னா வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ இது சேமியாவோட பண்ணுவாங்க. சேமியால நிறைய கேசரி பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஹெல்த்துக்காக திணை ஆட் பண்ணி மில்லட்ஸ் நம்ம இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. குதிரைவாலி நீங்கள் யூஸ் பண்ணாததுதான் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணீங்க. சும்மாவே நீங்கள் வந்து சமையலில் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்க. இல்லை, திணையில நமக்கு நல்லது இல்லையா? இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அது எதுலலாம் சேர்க்க முடியுமா திணையில கேசரி பண்ணால் அதுவும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபெஸ்டிவலில் ஏதாவது ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் அது திணையில எப்படி பண்ணி நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு டயபெட்டிக்காக இருந்தால் கூட கொஞ்சம் தாராளமாக சாப்பிடலாம். ஓகே. நான் வடை பாயசம் தான் செய்வேங்க, கேசரிலாம் செய்ய மாட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. அந்த வடை இல்லை, இது ஆக்சுவலாக திணை வந்து வெள்ளத்துலேயும் பண்ணலாம். இல்லை அது ஓகேங்க, இதெல்லாம் பண்ணலாம். நம்ம ஆளுங்க சும்மா சொல்லுவாங்கல்ல, நான் கேசரி சாப்பிட மாட்டேங்க, பாயசம் தான் பிடிக்கணும். பாயசத்தை கூட நீங்கள் அந்த மாதிரி சேமியாவை எடுத்துட்டு திணை மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஒரு ட்ரெண்ட் மாற்ற வேண்டியதான், அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற இந்த திணை கேசரி இல்லையா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு மக்களுக்கு சொல்லிடுறீங்களா? திராட்சை, திணை, சர்க்கரை, முந்திரி பருப்பு, அரைத்த திணை, பைனாப்பிள் ஜூஸ், கேசரி பவுடர், ஏலக்காய் பவுடர், நெய். ஸோ தேவையான பொருள் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் திணையை நல்லா வறுத்துக்கணும். ஓகே. நெய் போட்டா நெய் போடாமலா? ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டால் அந்த அரோமா நல்லா இருக்கும் கேசரியில். ஓகே, சுவையாகவும் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஓகே ஓகே. இந்த மாதிரி என்னென்னலாம் போட்டு கேசரி செய்யலாம்? நம்ம அவல் கேசரி பண்ணலாம், அவல் ரவா கேசரி, அவல் வந்து ரொம்ப திக்கா பண்ணலாம். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் ஆயிடுங்க, அவ்வளவுதான். இதுவும் நம்ம அரைக்க போறோமா? ஆமா. இது அப்படியே போட்டீங்கன்னா வேகறதுக்கு டைம் ஆகும். இன்னொன்னு ரொம்ப குண்டு குண்டா தெரியும். ரவா கேசரி வந்து அதோட பிளெண்ட் ஆகி அப்படியே இருக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் முழுக்க இருக்கணும் அப்படியே. இல்லனா ஒரு மாதிரி இது போட்டா பொங்கல் மாதிரி இருக்கும், அதனால பொங்கல் மாதிரி. சரி, நீங்க வீட்ல இந்த மாதிரியான தானிய வகைகள்லாம் சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. இப்ப நாங்க வந்து இந்த குதிரைவாலி அரிசியை வந்து இட்லியோட சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ண போறீங்க? இதுல கையில போட்டு சாப்பிட போறீங்களா? இல்ல. ஓகே, சொல்லுங்க. அப்புறம் வரகு அரிசியில பொங்கல் பண்ணலாம். சரி. ஸோ இப்போ எப்படி ப்ரொவிஷன் வாங்கும்போதே இடையில இந்த மாதிரி மில்லட்ஸும் சேர்த்துக்க ஆரம்பிச்சோம். டயட் இது ஹெல்த் பர்பஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா, இல்லை மக்களுக்கு சொல்லுங்களேன். அதை பாருங்க, அங்கே பாருங்க, மக்கள் அங்கே பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கூட தான் டெய்லி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், எங்களுக்கு எதுவும் ஃபீல் இல்லையே அப்படின்றாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்றதுனால எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். அதோட இது மட்டும் சாப்பிட்றதோட பத்தாது, என்றைக்குமே எக்ஸசைஸ் பண்ணணும். எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கான கேலரி பர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தா கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்ண முடியாது. ஆமா. நம்ம ஹெல்த்தியாவும் ஸ்வீட் இஸ் a sweet, அவ்வளவுதான். ஒயிட் சுகர் போட்டா ஸ்வீட் சாப்பிட்டா அது தகுந்த இது
பண்ணணும். ஓகே. தானிய வகைகள்ல நம்ம காலையில டிஃபன்லாம் கூட நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல பொங்கல்ல இருந்து உப்புமா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குதிரைவாலி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி திணையெல்லாம் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஹெல்த்தியா இருக்கிறது எல்லாமே டேஸ்ட் கம்மி, டேஸ்டியா இருக்கிறது எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ கொஞ்சம் இது கொஞ்சம் டேஸ்ட் ரவா கேசரி அட்லீஸ்ட் ஒரு நாள்ல ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தானிய வகைகள்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் டே டு டேல எதுலலாம் சேர்க்கலாமோ அதெல்லாம் சேர்த்தா பாருங்க நம்மளோட விவசாயிகளுக்கும் நம்ம கொஞ்சம் இது கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பழைய காலத்துல யூஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. இதெல்லாம் தான் திணை சாப்பிட்டு தான் அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. நம்ம தான் இப்ப எல்லாம் மாறிட்டோம். ஸோ இதுல குளூட்டான் ஃப்ரீ இது. அது அவங்க சொல்லுங்க, அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டிவில சொல்லுங்க. அவங்க நான் அப்படி இது வறுத்தா இதாயிடுங்க. பார்த்து வருத்தது மக்கள் எதிர்பார்க்கறாங்களே, யாரோ ஒரு மேடம் சமைக்கிறாங்களே, அவங்க என்னதான் சமைக்கிறாங்கன்றது முகத்தை பார்த்து சமைக்கலாமே அப்படின்னு. நாங்க பார்த்தேன்னா இது பார்த்துட்டே இருக்கணுமா? இல்ல கொஞ்சம் கரெக்டா வறுக்கணும் இல்லையா? ரொம்ப வறுத்துட்டாலும் டேஸ்ட் இதாயிடும். கரெக்டா செவக்க வறுத்துட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்ல கூல் டவுன் பண்ணினோம். அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு கோர்ஸா ரவா மாதிரி அரைச்சோம். ஒரு தானியத்திலயும் வந்து ஒரு சத்து இருக்கா இல்ல எல்லாமே ஒண்ணுதானா? இல்ல எல்லாத்துலயும் இந்த மில்லட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஒரு ஒண்ணு. ஆமா, இது பேரு ஃபாக்ஸ்டைல் மில்லட். ஹிந்தில கங்கனி அப்படினு சொல்லுவாங்க இத. தமிழ்ல திணை தான். திணை அந்த காலத்துல இருந்து தெரிஞ்சதாங்க. தேன் திணை எல்லாம் தெரிஞ்சு அந்த காலத்துது. சரி, இதெல்லாம் பண்ண நீங்க தான் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவீங்களா இப்படி எல்லாம் சமைக்கலாம்? இப்ப நீங்க உங்க மூலமா சொல்றோம் அப்படிங்களா? என் மூலமா நீங்க சொல்றீங்க. ஆமா, வெரி குட். இப்போ இது நம்ம செவக்க வறுத்துட்டு தட்டுல போட்டு வச்சிடலாமா தனியா? ஆமா, ஓகே. ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா திணையை வந்து நம்ம வறுத்து வச்சாச்சு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோம்? முந்திரி பருப்பும் திராட்சையும். முந்திரி பருப்பும் திராட்சையும். ஓகே. ஏன் அப்போ பார்த்தாலும் அந்த கேசரியில் திராட்சை முந்திரி பருப்பு இப்படி போடுறாங்க? பிஸ்தா ஸ்வீட்டோட இதான் சேரும். ஏன்னா இதுலயும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குல்ல. சரி, ஸ்வீட்டோட இதான் சேரும். நெய் வேணுமா? ஆமா, அதுவும் ஸ்வீட்டா இருந்ததுன்னா அடிஷனலா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஆனா நல்லது தானே ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிடும்போது அங்கங்க வந்து ஸ்வீட் இல்லாத ஒரு இதுவா சாப்பிடும்போது. இப்போ பாதாம்லாம் நம்ம சாப்பிடலாம்ல? பாதாம் ரொம்ப ஹார்டுங்க. இதுல போட்டா அவ்வளவு சீக்கிரம் இதாகாது. கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் தான் பாதாம் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அரைச்சி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் அப்படி வறுத்துட்டீங்கனாலே இட் கிவ்ஸ் நல்ல டேஸ்ட், ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை கேசரினாலே திராட்சை முதல்ல எடுத்துன்னு போய் கொட்டிடுறாங்க. என்னதான் கேசரின்னு இல்லை, எல்லா ஸ்வீட்ஸ்க்குமே தானே முந்திரி பருப்பும் திராட்சையும். இது வந்து பட்ஜெட் காரணமா இதை போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க இது பட்ஜெட்ல அடங்கிடும்ல? ஒரு கேசரி செய்யறோம்னா இது என்ன ஒரு 10 ரூபா பாக்கெட்ல 15 ரூபா பாக்கெட்ல வந்துடுது. அந்த அளவுக்கு நாங்க யோசிக்கல. நீங்க பட்ஜெட்டே பார்க்க மாட்டீங்க நீங்க. இல்ல, நாங்க முந்திரி பருப்பு அப்படியே ஹோல்சேல்ல வாங்கிடுவோம். சரி, ஓகே. நீங்க ஹோல்சேல்ல வாங்குங்களா இல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறீங்களா? இப்போ நான் என்ன கேக்குறேன், ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலில யார் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணணும்? லேடி தான். ஆமா. என்ன மாதிரியான பட்ஜெட்லாம் பிளான் பண்ணணும், எப்படி நடத்தணும்? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கவங்க எப்படி ரன் பண்ணணும் ஃபேமிலியை? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி ஆனோன்னா யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணும்னு முதல்ல யோசிக்கணும். சம்பளம் பூராவும் போயிடுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல கொடுக்கறதெல்லாம் முதல்ல கொடுத்துடணும். வாடகைன்னா வாடகை, பால், பேப்பர் பைசா, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் அதெல்லாம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடணும். ஆமா, சம்பளம் வரதுக்கு முன்னாடியே. ஆமா, அதெல்லாம் கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் 10 தேதிக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே சாமானும் வாங்கிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற இந்த ப்ரொவிஷன் வந்து கம்மியாக தாங்க ஆகும். நம்ம இந்த வீடு கிளீனிங் பவுடர்ஸ் அதெல்லாம் இந்த லக்ஸுரிக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா இதை விட பில். நீங்கள் எவ்வளோதான் நல்லா சாப்பிடுங்களேன், ஒரு 5 பேர் இருந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ ஆகவே ஆகாது. ஆனால் இந்த வாஷிங் பவுடர்ஸ் இந்த நிறைய இப்போ கிளீனிங்காக யூஸ் பண்ணுறோம் பாருங்க, அதெல்லாம் தான் இதை விட டபுள் பில்லா இருக்கும். அந்த வீட்ல இதை யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அந்த வீடு மெயின்டெனன்ஸ். சோ வீடு அப்படியே எல்லாத்தையும் லக்ஸரி பண்ணிட்டு அது கிளீனிங், அதுக்கு கிளீனிங், இதுக்கு கிளீனிங்னா அதெல்லாம் தான் ரொம்ப. அந்த லக்ஸரி வர காரணம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பண்றாங்க, மேல் வீட்டுக்காரங்க இப்படி பண்றாங்க, அவங்கள மாதிரி நம்ம இல்ல. அவன் நிறைய மார்க்கெட்ல கெமிக்கல் நிறைய அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஓ அப்படி சிஃப் போட்டா அப்படி கை வலிக்காம அப்படி தொட்டாலே வந்துருது அப்படின்னா சிஃப் வாங்கிடுவோம். ஓகே. அப்படி அப்படி ஒரு ப்ராடக்ட் அப்படி வாங்கிட்டே போறோம். கடைசியில் அதோட விலையை பார்க்கறது இல்லை. சிஃப் போட்டா போயிடும், அவ்வளவுதான். என் கை வலிக்காம போயிடும்னா நாங்கள் அதை வாங்கிடுவோம். ஸோ நம்ம சாப்பிட்றத விட நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய ஆடம்பர செலவு தான் நிறைய பண்றோம். அதை கொஞ்சம் குறைச்சு இந்த ஸ்டைல் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே. நீங்க எப்படி ஸ்டைலா இருப்பீங்க?
பிளான் பண்ணி ஸ்டைலா இருப்பீங்களா? அப்படி கேட்டேன் மேடம். நான் வந்து எல்லாத்துலயுமே பட்ஜெட்டடா ஓரளவு பார்ப்பேன், ரொம்ப ஓவராவும் போக மாட்டேன். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலா இருந்துப்பீங்க. ஆமா, எனக்கு என்ன என்னோட இதுக்கு என்ன ஃபீஸிபிளோ அவ்வளவுதான் செய்வேன். கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். தான் வயசுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் ஒருத்தங்க வாழணும். தான் வயசுக்கு மீறிய ஒரு எப்படி சொல்றது ரியாக்ஷன் எல்லாம் பண்ணோம்னா அதுலயே தெரிஞ்சிடும். ஒரு மத்தவங்களை பார்த்தெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு இது தேவைன்னா நான் வாங்கிப்பேன், எனக்கு இது பிடிக்கும்னா நான் வாங்கிப்பேன், இல்லைன்னா அவ்வளவுதான். நம்ம வந்து 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு என்ன பிளான் பண்ணி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும் தான் யோசிக்கணுமே தவிர 10 ரூபாய்க்கு தன்னோட தேவைக்கான எல்லா பொருளையுமே வாங்கிட்டா அப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்குறது? ஒரு பாயிண்ட், கடன் மட்டும் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கி எதையும் செய்ய வேண்டியதே இல்லை. ஃபிளாட் சொந்த பைசாவா? சொந்த பைசா இல்ல, அது வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால தான் வேற கடன்லாம் வாங்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா ஒன்று வாங்கிக்கணும் இல்லையா? வீடுன்னு ஒன்று வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. நல்ல விஷயம். பட்ஜெட்டை பத்தி பேச போனோம், ஆனால் என்னவோ பேசிட்டோம். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து நெய்யில முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து இங்க தனியா வச்சாச்சு. பொன்னிறமா திணை வறுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் மேடம்? இந்த வறுத்த திணை பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு. இத மிக்ஸில போட்டு ரவையோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடும். ஸோ அரைச்சி எடுத்து வந்து வச்சாச்சு. பவுடராக இருக்குது, கொஞ்சம் ரவை டைப்பில் இருக்குதுல பார்க்கவே சொரன்னு. சரி, சூப்பர். இப்போ அடுத்து என்ன மேடம் பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம கேசரி ப்ராசஸ்க்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அளவு சொல்லிடுறேன். அளவு சொல்லுங்கள் மேடம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கீதா. கீதா மேடம். அப்போ ஞாபகப்படுத்துறது ரொம்ப நாள் முன்னாடி வந்தீங்களா? இப்போ கேட்கவே இல்லை. நம்ம எப்பவுமே இந்த பழக்கம் உங்ககிட்ட பேர் கேட்காம அப்படி இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது. நீங்கள் டான்ஸ் கூட ஆடிங்கன்னு தெரியும், அது பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஒரு பாட்டு பாடுங்க. அப்படியா? பாருங்க, இல்லத்தரசிகள் அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தி அவங்க என்ன சூப்பராக சமைக்கிறாங்கன்றத பார்க்கலாம் நம்ம ஷோவில் அப்படின்னு நானும் ஓப்பனிங் க்ளோசிங்லேருந்து எல்லா இதுலேயும் சொல்லுவேன். ஆனால் யாராவது அந்த டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறீங்களா கேட்டால் கூட ஐயோ எனக்கு அந்த டேலண்ட்லாம் இல்லைங்க அப்படின்வீங்க. இவங்க பாருங்க, முன் வந்து நான் இன்னைக்கு பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க வேணும் இல்லத்தரசிகள். துட்டிப்பாக நம்ம ஷோவில் வந்து சமைக்கிறதுக்கும் அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு. கண்டிப்பாக உங்ககிட்டயா இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம நிகழ்ச்சி முடியல வர ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நாளைக்கே நான் பாட்டு பாடுறேன் இல்லை டான்ஸ் ஆடுறேன், டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களை இப்படி காட்டும். டான்ஸ்லாம் ஆடல, நீங்கள் ஜாலியாக ஷோ பண்ணலாம். ஸோ மேடம், இப்போ இந்த ப்ராசஸ் எதாவது சொல்கிறேன், நீங்கள் கப்பு சொல்லுங்க. சரி, 1 கப்பு இந்த திணைக்கு 1 கப் சர்க்கரை, 2 கப்பு தண்ணி. ஓகே. இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்காக பைனாப்பிள் ஆட் பண்ண போகிறேன். அந்த பைனாப்பிள் வந்து ஜூஸ் பண்ணிட்டேன், அப்படி அதையும் ஆட் பண்ணிட்டு பண்ண போறேன். அளவு வந்து 1 கப்புக்கு 1 கப் சர்க்கரை. 1 கப் அரைச்ச திணைக்கு 1 கப் சர்க்கரை, அதுக்கு 2 கப் தண்ணி. கண்டிப்பா தண்ணி போடணும்ல? 2.5 கப் கூட போடணுங்க. ஏன்னா திணை வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அது கொஞ்சம் வேகறதுக்கும் டைம் எடுக்கும். ரவை மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல வேகாது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட போட்டாலும் தப்பு இல்லை. அப்படி உங்களுக்கு கூட நல்லா அது வேகணும். அப்படி இல்லைன்னா பக்கத்துல வெந்நீர் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்பப்ப எடுத்து ஊற்றி அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சக்கரை போடணும். இல்லைன்னா திணை வேகாது. அப்புறம் தண்ணி போட்டாதான் திணையே வேகும். அப்படின்னா பார்த்துங்க, கரெக்டான அளவில் நீங்க தண்ணி போடணும் மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இப்ப நிறைய பேர் வீட்ல சர்க்கரையை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஜாகரி கூட போடலாம். அதுக்கு அது என்ன போர்ஷன்ல போடலாம்? இப்ப 1 கப் இது அரைச்சு அதே மாதிரி 1 கப், அதுவும் 1 கப்பே போடணும். ஆமா. அப்ப அதுக்கு பைனாப்பிள் போடக்கூடாது, அது அதுல சேராது. ஒயிட் சுகர்ன்றதுனால பைனாப்பிள்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு, அதனால இதுல ஒரு 3/4 சக்கரை அவங்க உங்க வீட்டுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி செய்யலாங்க. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்ல ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா தான் வேணும்னா 3/4 கப் சக்கரை போட்டா கூட போறோம். ஏன்னா பைனாப்பிள்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா, அதனால. நல்ல விஷயம். அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, நாட்டு சர்க்கரையை ஆட் பண்றவங்க நம்ம வந்து பைனாப்பிள் ஆட் பண்ண வேணாம், பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ண வேணாம். இல்ல நான் ஒயிட் சுகரே நான் வந்து ஆட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க பைனாப்பிள் ஜூஸையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத மக்கள் நல்லா கவனமா பார்ப்பாங்க. ஸோ அடுப்புல இருந்து ஆரம்பிக்கிறோமா இல்லை இதுலயே மிக்சிங்க? அடுப்பு தானே? அடுப்பு பற்ற வச்சுங்க. சோ உங்க வீட்ல வந்து இதுதான் அளவு? ஆமா, இதுவே 4 பேருக்கு சர்விங்க்கு போதும் சார். இந்த கப்ல சாப்பிட்டாலே? ஆமா சார், எங்க வீட்ல யாரும் அவ்வளவு ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. நீங்க செய்யறதுனால யாரும் சாப்பிட முடியறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். ஐயோ, எனக்கு கிடைக்காம போகுது. இல்ல நான் அப்படி சொல்ல மேடம், நீங்க வந்து அளவா கொஞ்சம் கொஞ்சமா 1 கப்ல பண்ணாலே அது 4 டைம்ஸ் வந்துரும் சார். அதுக்கு மேல எவ்வளவு சார் சாப்பிடணும்? அப்படின்னா நீங்க சமைக்க போறீங்க, பாப்போம் இன்னைக்கு. சரி, ஓகே. தண்ணி வந்து 3 கப் இதுல ஆட் பண்ணிருக்கீங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். பைனாப்பிள் ஜூஸ் போடலாம். இப்போ? ஆமா. தண்ணி இல்ல, சுட தண்ணி இல்லையா? ஆமா, போட்டேனா?
சரி பைனாப்பிள் நம்ம ஆட் பண்ற காரணம் எசன்ஸ்க்காக தானே. அது ஒரு புட்டிங், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அது நம்ம நார்மல் ஃப்ளேவர் எசன்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா இது ஃப்ரெஷ்ஷா நான் வாங்கி போட்டுருக்கேன். நம்ம வந்து கடையில வந்து ஆர்டிபிஷியல் இது வாங்காம இது ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸ். இப்போ நமக்கு வந்து ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிளையும் பண்ணலாம். ஓகே, நமக்கு என்ன ஜூஸ் எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டி தான் சார். எல்லாமே கிரான்பெரி, ராஸ்பெரி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாமா? எல்லா பெரியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டோட எது சேர்த்தாலும் ஒண்ணும் தெரியாது. ஓகே, அப்படிதான் நம்ம இப்படி கிரியேட்டிவா ஸ்டார்ட் பண்றோம். சாஃப்ரான் பவுடர். ஸோ சாஃப்ரான் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. காடமம் பவுடர், ஏலக்காய் பொடி. தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். அந்த கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொதிக்க விடணுமா? இல்லை, இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் லைட்டா. அதான் கேட்டேன், கொதிக்க விடணுமா? போதும், கொதிச்சது போதும். பொங்கி எழு அப்படின்றாங்க. ஆமா, யாருக்கோ கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு. யாருக்கு மேடம்? சார் உங்களுக்கு தான் சார். எனக்கு தான் கவுண்டர் கொடுக்குறீங்க. வாங்க, நல்லது. ஸோ இப்போ இது ஒரு கப் தான் போடுறோமா? ஆமாம். இப்போ இது வச்சுட்டா வேணாமா? நம்ப முடியலையே, இவ்வளோ தண்ணியில் வந்து ஒரு கப் நம்ம அது போட்டால் நிறைய கேசரி வரும்ன்றீங்களா? இப்போ காமிக்கிற பாருங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி திக் கண்டென்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம். சரி, இப்போ நல்லா திணை வேகுதான்னு பார்த்துக்கோங்க. இட் டேக்ஸ் டைம். அப்படி வேகலைன்னா கொஞ்சம் வெந்நீர் பக்கத்தில் வச்சுட்டு அதை கொஞ்சம் ஊற்றி அது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 கப் நான் 3 கப்பே ஊற்றிருக்கேன். சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு? யார்? கேசரி எல்லாம் வீட்டில் பண்ணுறது தானேங்க. பண்ணுறது தான், பட் திணை போட்டு சமைக்கலாம் அப்படின்றது யார் சொல்லி கொடுத்தாங்க? அதான் நாங்களா தான். இப்போ திணை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு போது ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக சமைக்கிறவங்களோட இது என்னன்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சேர்த்துறீனுங்க. இது இருந்தால் தான் சமைப்பேன், இப்படி இருந்தால் தான் பண்ணுவேன்லாம் கிடையாது. இன்னைக்கு தான் இருக்குன்னா இதுக்குள்ளே எப்படி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது தான் பட்ஜெட். ஆமாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரு பிளானிங். ஆமாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா இதுல என்னென்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது புதுசாக யோசிச்சு. சரி, அந்த மாதிரி சமைக்கும் போது நல்லாவே இல்லை அப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் நல்லா இல்லை, நான் வாழல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிலாம் போல இருக்கு. கவுண்டர் தான் இல்லை, அப்படிலாம் என் ஹஸ்பண்ட் சொல்லவே மாட்டாருங்க. அவர் சொல்ல மாட்டாரா? மனசுக்குள்ள பேசுறது யாருக்கும் வெளில கேட்கறது இல்லைங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாரு. ஏதோ சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஒன்றும் தெரியாதுல்ல. சரி, நீங்க இப்போ ஒரு ஃபிளாட் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஆமா, ஓகேங்களா? ஒரு ஓவரால் ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஆமா. ஸோ நீங்க இந்த குக்கரி ஷோ பத்தியோ இல்லை இந்த குக்கிங் விஷயத்தை பத்தி எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் ஈவினிங் பார்க்குக்கு வாக்கிங் போகும்போது அப்படியே போட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிஷ் சொல்லுங்களேன் அப்படின்னு பேசுவோம். நீங்கள் இப்படி பண்ணலாமே, போர் அடிக்குது இதே சமைச்சு வேறு ஏதாவது சொல்லுங்களேன்னு. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஐடியாஸ் இது பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக் ஒருத்தவங்க சொன்னாங்க, தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் போட்டு தோசைக்கு சட்னி அரைச்சி பாருங்க, சூப்பராக இருக்கும். வந்து பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. கேப்சிகம் யூஸ்வலாக தக்காளி, வெங்காயம் எல்லாம் தான் போடுவாங்க. கேப்சிகம் போட்டு அரைச்சி கேப்சிகமே வறுத்து என் டாட்டர், என் ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நமக்கும் சரி, ஒரே இதை செய்யாமல் வேற வித்தியாசமாக செய்யும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வி ஷேர். உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி வேற ஸ்டேட்லேருந்து வராங்க இல்லையா, அவங்ககிட்டயும் உங்களோட டைப் ஆஃப் குக்கிங் என்ன அதெல்லாம் பேசிப்போம். ட்ரை பண்ணுவோம் வீட்டில் வந்து. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா ஒரே விஷயத்தை திரும்ப தினம் பண்ணிட்டே இருக்கா. சரி, அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்றீங்களே தவிர அவங்க செஞ்சு எடுத்து வந்து கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் ரிமார்க் கொடுத்தது உண்டு? அது மாதிரியும் பண்றாங்க, எடுத்துட்டு வருவாங்க. சில பேர் எடுத்துட்டு வந்து டேஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. சொல்லுங்க, நல்லா இருக்குமா? நான் சாப்பிட்டதே இல்லை. அதான், எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்துருவீங்க? அதெல்லாம் இல்லை, நான் சாப்பிட்டது இல்லை. நான் கேட்டுப்பேன், நான் வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்கு லேசினஸ் கிடையாதுங்க குக்கிங்க்கு, அதனால நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நல்ல விஷயம். யாராவது கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்க மாட்டேன். எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பிடிக்கும், அதனால நான் ட்ரை பண்ணுவேன். சூப்பர், நல்ல விஷயங்க. இது மாதிரி தான் இருக்கு. பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க சார், இப்ப வர லேடிஸ்லாம் குக்கிங்கே ரொம்ப என்னமோ யாராவது வந்தா வாங்கிடலாம் அப்படி நினைக்கிறாங்க. சரி, அப்படி கிடையவே கிடையாது. குக்கிங் மாதிரி ஒருத்தரோட பசிய ஒருத்தவங்களுக்கு அந்த நேரத்துல இது பண்றது சார் நோபல். இது நீங்க இப்ப நீங்க வந்து என்னை பார்த்தது கூட மறந்துடுவீங்க. இதுல என்கிட்ட ஒரு காஃபியோ ஒரு இதோ சாப்பிட்டதை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டீங்க. நீங்க எதை பண்றீங்கன்ற மறக்க மாட்டேன். அந்த பாட்டுன்னு ஒண்ணு பாண்டிங்க பதில போன வாட்டி அதுதான் மறக்கல. அதே மாதிரி இப்ப நீங்க பாட்டு பாடுறேன்னு சொல்லிருக்கீங்க. டிஸ்பிளே வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பாட்டு பாடுறோம். ஐயோ வேணாங்க. இல்ல நீங்க பாட்டு பாடியே ஆகணும். மக்கள் எதிர்பார்க்கறாங்க, கீதா மேடம் இந்த வாட்டி பாட்டு பாடுவாங்களா அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லார்கிட்டும்.
பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, நெகட்டிவாகவும் இருப்பாங்க. நீ ஆட் பண்ணுறீங்களா? ஆட் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவங்க அந்த வேவ் நமக்கு தெரிஞ்சிடும், இவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட எப்படி இருக்குது, அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணவே ஆரம்பிக்கணும். சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் எடுத்த உடனே பால் காசுக்கு வரவங்க பார்த்தீங்களா, ஆப்போசிட்ல அப்போவே கதவு தட்டிட்டு எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடக்குங்க, அந்த வீட்டில் இப்படிலாம் நடக்குங்கன்னு உடனே அவங்களோட அப்ரோச்சே வேற மாதிரி ஆகிடும். நம்ம என்ன பேசுறோமோ கவலை இல்லை, அவங்களுக்கு அவங்க ஸ்வீட் செய்யணும். போடுங்களேன், இப்போ சர்க்கரை போடுங்க, மற்ற சொல்லிடுற மக்களுக்கு. 1 கப் சுகர். ஓகே. ஸோ அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்குன்னே சில டீம்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தவங்களை பற்றி ஃபஸ்ட்டு பழகுங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்ககிட்ட எப்படி இன்னும் ஏதுன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் மீட் பண்ணும்போதோ அந்த நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போதோ தான் தெரியும், ஓ இவங்க இந்த கேட்டகரி, இவங்க இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து நம்ம பர்சனல் லைஃப்பை கேட்டுக்கிட்டு அதை வந்து பெருசாக சொல்கிறதுக்குன்னே ஒரு எஃப்எம் மாரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் சொன்னேன். ரியலி குட் அட்வைஸுங்க உங்கள்கிட்ட இருந்து. நான் அந்த கேட்டகரி தான் கொஞ்சம் பார்த்தோன்னே பேசிடுவேன். உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கற்றுக்கிட்டேன். பார்த்தோன்னே எஃப்எம் மாரி எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், பேசிடுவேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பேன் அவங்க அந்த மாதிரி. இவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவீங்களா? இல்ல புதுசா என்னோட விஷயத்தை நான் சொல்லுவேன், நீங்க எல்லாமே சொல்லிடுவீங்க? அப்படிதான் இருக்கவே கூடாது. நம்மளோட வீக்னஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அப்புறம் அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடும். அதே மாதிரி வந்து வீட்டு சாவியெல்லாம் வந்து எதிர்த்த வீட்டில் நான் ஒன்று கொடுத்துட்டு வந்துடுவாங்க எதான்னா, இதெல்லாம் வேணாம். அவங்க யாருன்னே தெரியாத போது எதுக்கு அதெல்லாம் கொடுக்குறீங்க? பர்சனலாக உங்கள் சாவி நீங்களே வச்சுக்கீங்க. சிசிடிவி கேமரா போடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, சிசிடிவி கேமரா போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது, வீட்டில் இருக்கவங்களுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த மாதிரி திக் கண்டென்ட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் லூஸா இருக்குன்னு கூட நினைக்க வேண்டாம், இது போக போக அப்படியே ட்ரை ஆகி இறுக்கிடும். இல்ல? ஆமா. ஓகே. ஸோ அது வறுத்த திராட்சை முந்திரி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வீட்டு சமையல்ல செம்மையா திணை கேசரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திணை பைனாப்பிள் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஃப்ரூட் ஜூஸ் ஆட் பண்றோமோ அந்த ஜூஸுக்கு ஏற்றது போல அந்த டேஸ்டியா இருக்கும் கேசரி அப்படின்னு சொன்னாங்க. அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை வகைகள் வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இது அழகாக டிஸ்பிளே வச்சதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசலாம் பாருங்க. ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக இன்னைக்கு திணை வச்சு ரொம்பவே சூப்பராக கேசரி செஞ்சுருக்காங்க பைனாப்பிள் ஃப்ளேவரில். இது கண்டிப்பாக உங்களுக்கு அல்டிமேட்டாக பிடிச்சிருக்கும். பைனாப்பிள் பிடிக்கும், கேசரி பிடிக்குமே, தனித்தனியாக சாப்பிடுவோமே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இதுக்கப்புறம் சேர்ந்தே சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கீதா மேடம். அது மட்டும் இல்லாமல் கீதா மேடம், நீங்கள் வந்து பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்களா, ஒரு ஆரோக்கியமான பாட்டு ஒன்று பாடுறேன் அப்படின்னு. அதுக்கு தண்ணியெல்லாம் அதாவது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வர வந்திருக்கீங்க நீங்கள், அந்த கமகம வர்றதுக்காக இல்லையா? அப்படிலாம் இல்லையா? உங்ககிட்ட பேசுறதுக்கே நான் கமகம ரெடி பண்ணுவேன். இப்போ நீங்க பாட்டு பாட போறீங்க, என்ன பாட்டு? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம்? சரி, இப்போ நான் பண்ணியிருக்கிறது யுகாதி ஸ்பெஷல். இது வந்து யுகாதி, ஸோ தெலுங்கு பாட்டு பாட போறேன். நீ பண்ணுவோம் இதை? அப்படி இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெலுங்குல நல்ல மீனிங் இருக்கும், அதனால பிடிக்கும். ஓகே, பாடிட்டு மீனிங் எங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா. பாடு, ரெடி. க்ளோஸ்ல பாருங்க மக்களே, நல்லா கவனமா பாருங்க அவங்க பாட்டு பாடுறாங்க. బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మం ఒకటే తందనానాహి తందనానా బురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా కందువకులీనాదికమాదిముయేవో అందరికి శ్రీహరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతులకు నిందానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మం ఒకటే తందనానాహి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా
பல தந்தனானா பல தந்தனானா. சரி, இப்போ நீங்க பாட்டு பண்ணீங்களா மேடம்? பிரமாதமா. இந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன என்று குடில் இல்ல. See, all human beings are equal. எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒரே ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஒரு சென்சுவல் பிளஷர்ஸ் எல்லாமே ஒன்றே தான் இருக்கு. ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹரி. ஒரு நம்மளோட ஒரே கடவுள் வந்து சேவியர் வந்து ஹரி தான். அவர் முன்னாடி லோ அண்ட் ஹை கிடையாது, எல்லாரும் ஈக்குவல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்றது தான் இந்த நல்ல தத்துவமுள்ள எனக்கு பாட்டு எனக்கு பிடிக்கும். குட். உங்க வீட்டில் மட்டும் நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டா பரவாயில்ல, ஊர்ல இருக்க எல்லாருமே ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறியாதவங்க கண்ணில் மண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படி இல்லை, யுகாதி இப்போ நம்ம ஹோலி செலிப்ரேட் பண்றோம், யுகாதி ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வரப்போறது யுகாதி. ஸோ அந்திரிக்கும் யுகாதி சுபாகாங்ஷலு. அந்திரிக்கம் யுகாதி சுபாகாங்ஷலு. சுபாகாஞ்சலு காஞ்சலு அப்படின்னா காஞ்சலு காஞ்சலு. அந்தரிக்கம் சுபாகாஞ்சலு. கரெக்டா? ஆமா. கரெக்டா சரி சொல்லுங்க. விடுங்க. தெலுங்கு நியூ இயர், ஹாப்பி தெலுங்கு நியூ இயர். ஹாப்பி தெலுங்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எனக்கே கொஞ்சம் தெலுங்கு கம்மியா தான் வரும். ஆமா. நீங்களே கம்மியா தான் இருக்கீங்க, தெலுங்கு கூட கம்மியா வருதுன்றதுதான் ஷாக்கே. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு பிரமாதமா நம்ம மேடம் கீதா வந்து பாத்தீங்கன்னா சமைச்சது மட்டும் இல்லாம உங்களுக்காக நியூ இயர் தெலுங்கு நியூ இயருக்காக ஒரு பாட்டம் வர பாடினாங்க, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களுக்கு கேப்டன் டிவி வழங்கும் இந்த அழகு கிஃப்ட். தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்க லைஃப். பாய். நன்றி. திணை கேசரி செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க, கேளுங்க. முதல்ல திணையை நல்லா வறுத்துக்கணும். வறுத்து மிக்சியில் அதை ரவை பதத்துக்கு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஏலக்காய் முந்திரி பருப்பு வறுத்துட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி பைனாப்பிள் ஜூஸ் வேணும்னா பைனாப்பிள் ஜூஸ், சாஃப்ரான் பவுடர், ஏலக்காய் பவுடர் எல்லாம் கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த அரைத்த திணையை அதில் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிட்டு கடைசியில் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கடைசியாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே வந்தோன்னா நல்லா ஒட்டாமல் அடியில் கேசரி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை அதில் ஆட் பண்ணிங்கன்னா திணை கேசரி ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025.